இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனில் பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி எப்படி செய்ய பார்க்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 4 மீடியம் சைஸ் பட்டை, 8லேருந்து 10 ஏலக்காய், 10லேருந்து 12 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற மட்டன் பிரியாணி 1 கிலோ மட்டன் எடுத்து செஞ்சுருக்கோம். அதனால ஒரு குக்கரில் 1 கிலோ மட்டன் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடிடலாம். இப்போ கறியை வேக வைக்கிறதுக்கு ஹை ஃப்ளேமில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு டேக்ஸால் 200 ml எண்ணெய், 2 பிரியாணி இலை, 1 மீடியம் சைஸ் பட்டை, 2லேருந்து 3 கல்பாசி, 2 அன்னாச்சி பூ, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்தக்கப்புறம் 1 கைப்பிடி மல்லியும் 1 கைப்பிடி புதினாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கினக்கப்புறம் 10லேருந்து 12 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தக்கப்புறம் 3/4 கிலோ பெரிய வெங்காயம், அதாவது 750 கிராம் பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 2 ஸ்பூன் மட்டன் வேக வைக்கிறதுக்கு போட்டு வந்துருப்போம். அதில் மீதம் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 கிலோ தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற மட்டன் இதில் சேர்த்துட்டு மட்டனில் மசாலா நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 10 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணி எவ்வளோ டம்ளர் இருக்கோ அதை அளந்து ஊற்றிக்கோங்க. இது போக மிச்சம் இருக்கிற டம்ளர் தண்ணியை தான் நம்ம 10 டம்ளர் தண்ணியாக சேர்க்க போகிறோம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 கிலோ அரிசி அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 லெமனை ரொம்ப புளியாமல் லேசாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாலே போதும், நம்ம பிரியாணி தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிசியை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தம் போடுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம டேக்ஸாவை அதில் எடுத்து மூடி வச்சிடலாம். டேக்ஸாவை மூடினதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறம் பிரியாணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு 200 கிராம் நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.